திருச்சிற்றம்பலம். அடியார் திருடி வணங்கிறேன். இன்றைக்கி வந்து சிவபோக சாரம் பார்த்துட்ருக்கோம். அதில் 5வது பாடல் என்னென்னா, கண்டேன் இப்பாசம் கழிந்தேன் அமுதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் வண்டிமிர் காத்தேனை பொழிகமலை செங்கமல பொற்பாத ஞான பிரகாசனையே நான் அப்படிங்கிறாரு. இப்பொழிப்புரை என்ன சொல்கிறாருன்னா, வண்டுகள் ஒழிப்ப சோலைகள் அவற்றிற்கு தேனை சொரியும் அந்த திருவாரின் கண் எழுந்தருளில் ஞானப்பிரகாசர் என்னும் அருட்குறவரையே நான் எனக்கு ஆசான் மூர்த்திகளாக அறிந்து பற்றினேன். பாசக்கூட்டங்கள் நீங்க பெற்று திருவருளாகிய அமுதத்தை முகந்து பருகினேன். அதனால் பேரின்பத்தில் மூழ்கினேன். இதுதான் அந்த பொழிப்புரை. என்னன்னா, வண்டு ஒழுகின்ற சோலையில் தேனை சொருகிற திருவாரூரில் எழுந்தருளிய ஞானப்பிரகாசரை நான் ஆசானா எடுத்து அவர் மூர்த்தியாக அறிந்து பற்றினதுனால என்னுடைய பாசக்கூட்டங்களை நான் நீங்க பெற்று திருவருளாகிய அமுதத்தை நான் முகந்து பருகினேன். சிவஇன்பம் இல்லை, திருவருளை. அதனால அதுக்கப்புறம் பேரின்பத்தில் மூழ்கினேன் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த கண்டேன் அப்படின்னு சொல்றாருல முதல்ல, அது வந்து இசை எச்சமா. தின்பான மக்கொன்று கண்டோம். தின்பான மக்கள் என்புடி போல கண்டல் வந்து இது வந்து ஆராய்ஞ்சு அறியணும். எப்படி கண்டார் அப்படிங்கிறது. அதாவது அருட்குறவர் என்ன செய்யறாரு, ஞானத்தை உணர்த்துற வழி முன்னல்ல முதல்ல என்ன செய்யறாரு, பாச நீக்கமும் அதன் பின் அருள்விளக்கமும் அதன் பின் இன்ப பேர். பார்த்தீங்களா, அப்படி முதல் சொன்னார்ல. என்ன சொன்னார், நான் அவளை அறிந்து பற்றினேன், அப்போ திருவுருளாகிய அமுதத்தை முகந்து பருகினேன், அதனால அப்புறம் பேர் பெற்ற முடியும். அதே தான் இவர் சொல்றாரு. விளக்கத்துல என்ன சொல்றாருன்னா, அருட்குறனுடைய ஞானத்தை உணர்த்தும் வழியினால நம்ம என்ன ஆகுது, முதல் பாச நீக்கமும் அருள் விளக்கமும் அதுக்கப்புறம் இன்ப பேரும் உளவாகிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த பாசங்கிறது உலகமாய் தோன்றுவன. அதைத்தான் உலகத்தில் தோன்ற எல்லாத்தையும் பாசம், மொத்தம் பாச பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. மலத்தை மிருத்யு என்பார். அதனால என்னன்னா, அதை நீக்குவதாக திருவருளை அமுதம் என்று சொல்கிறார். மிருத்தினா பகை, திருவருள் தான் நம்மளுக்கு அமுதம் அப்படின்னு சொல்றார். சுகானந்தம் என்னும் ஒரு பொருள் பன்மொழி பேரின்ப என்னும் பொருட்டாய் நின்றது. சுக ஆனந்தம்னா அந்த ஒரு பொருள் வந்து பல சொற்களுக்கு பல அர்த்தம் கொடுக்குற மாதிரி அந்த பேரின்பம் அப்படிங்கிற பொருட்டாக நிற்கிறது. சுகானந்தம்னா பேரின்பம். இப்போ தற்போதும் அழிந்த அதீத நிலை என்பார். அதைத்தான் உள்ளிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த இதில் வருது இல்லை, செங்கமல பொற்பாத ஞானப்பிரகாசன் நான் அதை முகந்து உண்டேன் சுகானந்தத்து உள்ளிருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போனா தற்போதம் தான் அப்படிங்கிற நிலையே இல்லாமல் அடிந்த நிலையில தான் அவர் அந்த இன்ப வெள்ளத்துக்குள் திருவருளை வந்து சுகானந்தத்துக்குள்ள நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வண்டிமிர்கா அப்படின்னு சொல்றாருல, வன்திமிர் காத்தேனை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தத்தில் அகப்பாடல் மாதிரி, அது உள்ளுரை ஓமா வச்சுக்கணுமா. அதாவது தம்மை அடைந்து அந்த போற்றுகின்ற பக்குவர்களுக்கு ஞானத்தை அருள ஞானாசிரியர் அவர் அப்படின்னு சொல்லி அர்த்தமா. வண்டிமிர் காத்தேனே அப்படின்னு சொல்றாருல, அப்பனா நம்மளுக்கு போற்றுகின்ற அந்த பக்குவர்களுக்கு தான் அதுக்கு ஞானத்தை அருள்வர் யாரு, ஞானாசிரியர் அதைத்தான் அவர் சொல்றாங்க. அது நூலில் சொல்ற நல்லாசிரியருக்கு வண்டிற்கு நெகிழ்தல் பற்றி, வண்டிற்கு நெகிழ்ந்தால் வண்டு வரும்போது மலர் என்ன ஆகும், அப்படியே நெகிழ்ந்துடும். அந்த மலர் வந்து தோண்டு போய்விடும். அந்த மலரை ஊமை கூடுதலும் காண்க. அதுக்காக அது மாதிரி எப்போ வந்து வண்டு வந்தால் அந்த மலர் நெகிழ்கிற மாதிரி இந்த ஞானத்தியாரோட ஞானாசிரியர் வந்து நான் வந்து காத்தேன், வண்டிமிர் காத்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பொற்பாதம் என்றது அருமையும் பெருமையும் தூய்மையும் பற்றி சொல்றாரு. ஞானத்தின் வடிவாகவும் அவ்வாறு கூறப்பட்டது. அவ்வளவுதான். இது வந்து அருட்குறவரை அடைந்தால் எய்தும் பயனை தம் அனுபவத்தில் வைத்து உணர்த்தியவாறு. திருச்சிற்றம்பலம்.